கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ்லாம். மூவரை பற்றி பார்த்துட்ருக்குறோம். மூவர் அவசியமானவங்க 3 பேரும். தேவன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் பற்றி பார்க்குறோம். ஆதியாகமம் 1:1-2 தேவன் ப்ளஸ் ஆவி. 1:26-27 நமது சாயல், நமது ரூபம், நம்மில் ஒருவரை போல் நாம் இறங்கி போய் கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி தனிமையில் எதுவும் செய்யவில்லை என்பது உறுதி. ஆதியாகமம் 3:22, ஆதியாகமம் 11:7, சங்கீதம் 110:1. என்ன செய்கிறாங்க? போயிட்டு பார்க்குறாங்க இல்லையா? தனியாக யாரும் எதுவும் செய்யவே இல்லை. எல்லாரும் 3 பேரை ஒன்றா தான் செய்கிறாங்க. யோவான் 17:21 பிதா அனுப்பினார்னு சொல்லப்பட்டிருக்குது. பிரசங்கி 4:12 முப்புரி நூல் ஆறாது சொல்லப்பட்டிருக்குது. யோவான் 17:22 நாம் ஒன்றாக இருக்கிறது போல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போது நாம் ஒன்றாக இருக்கிறது போல் அவர்களும் ஒன்றாக இருக்கிறார்கள்னு சொல்கிறது. எப்படின்னா யோவான் 17:22 சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், உன்னத பாட்டில் 5:19 என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். பார்த்தீங்களா? என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. யோவான் 14:23 சொல்லப்பட்டு நாங்கள் வாசம் பண்ணுவோம், இவர்களை பிரிக்கக்கூடாது, பிரித்தால் காரியம் செயல்படாது. இந்த 3 பேரையும் பிரிக்க முடியாது. தேவன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் பிரிக்க முடியாது. 3 பேருக்கும் வெவ்வேறு தொழிலாக இருந்தாலும் 3 பேரும் ஒருத்தர் தான். அதனால் பிரித்து காரியம் செய்ய முடியாது, செஞ்சால் நடக்காது அந்த காரியம். அது சரிங்களா? இந்த வசனத்தை குறித்து நீங்கள் படிக்கணும். நீங்கள் வசனத்தை தான் பார்க்கணும். வசனத்தை பார்க்காம யாரோ ஏதோ சொல்கிறாங்க அதெல்லாம் நம்பக்கூடாது இல்லையா? நான் சொல்கிறது கூட பொய்யா கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? இவங்க சொல்லியிருக்காங்களா, இந்த வசனத்தை ஆராய்ச்சி பார்க்கணும். இந்த வசனம் உண்மையான்னு சொல்லி 2 தடவை 1 தடவை 2 தடவை கேட்டு அந்த வசனத்தை குறித்து திருப்பி படிக்கும் போது ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன செய்வார்? பேசுவார் இல்லைங்களா? அதே மாதிரி பிரசங்கி பாருங்கள். உதாரணம், பிரசங்கி 4:12 முட்டை பிரித்தா ஜீவன் இருக்குமா? ஜீவன் இருக்காது. ஏன்னா முட்டை ஜீவன் இருந்தால் குஞ்சு. இப்போ முட்டை ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? ஓடு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? வெள்ளைக்கரு. அதுக்கப்புறம் மஞ்சக்கரு. இந்த மஞ்சக்கரு தான் ஜீவன் உண்டாகும் இல்லையா? கோழி குஞ்சு உண்டாகும். அப்போது இது 3ம் இருந்தால் தான் அந்த ஒரு உருவம் முட்டைன்னு பேர். அதுக்கு தனித்தனியாக இருந்தது முட்டைன்னு பேர் கிடையாது இல்லையா? பிரசங்கி 4:12 சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஆகாரம் மஞ்சக்கரு தான் ஆகாரம் இல்லையா? வைத்தியத்துக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம்? வெள்ளைக்கரு யூஸ் பண்ணிக்கிறோம். கட்டு போடுறாங்க இல்லையா? புத்தூர் கட்டு, அந்த கட்டு, இந்த கட்டு தான். அதுக்கு வெள்ளைக்கரு யூஸ் பண்ணிக்கிறோம். ஆகாரம் மஞ்சக்கரு தான் ஆகாரம். ப்ரோட்டீன்லாம் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா? நல்லதுன்னு. இதே தான் திடப்பொருள். சூரியன் திடப்பொருளில் வெளிச்சம் அது மேலே வெப்பம் பட்ட பிறகு தான் என்ன செய்யுது? குஞ்சு பொரிக்குது. அது யோவான் 1:4 சொல்லப்பட்டிருக்குது. யோவான் 1:9 சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு 3:11 சொல்லப்பட்டிருக்குது. குழந்தை, வாலிபன், முதியவன் 3 பேர் பாருங்கள். விதை, மூடி, பருப்பு, ஜீவன். இந்த விதையும் மூடியும் பருப்பும் சேர்ந்தால் என்னது? ஜீவன் வருது இல்லையா? விதை குழந்தைக்கு சமம். வாலிபன் யார்? மூடியாக இருக்கிறான். முதியவன் பருப்பு, நல்ல முதிர் பருப்பு. அப்போ அதில் இருந்தால் ஜீவன் வருது. பிரித்தால்னா வீணாக போயிடும். அது 3 என்ன செய்யும்? பிரிஞ்சு வேஸ்ட்டாக போயிடும். அதே நான் தேங்காய் பற்றி திட்டோம்னா, தேங்காய் எப்படி திட்டோம்னா மட்டை, ஓடு, பத்தை. தேங்காய் முழுசாக இருக்குது என்னது? ஓடு. அதுக்குள்ளே வெளியே மட்டையாக இருக்குது. மட்டைக்கு அப்புறம் தான் அது உள்ளே ஓடு, தேங்காய் ஓடு. அதுக்கப்புறம் பத்தைக்குது. இது 3 என்ன இருக்குது? 2 கொரிந்தியர் 1, 2 கொரிந்தியர் 13:1 சொல்லப்பட்டிருக்குது. 2 சாட்சிகள் உறுதி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை பற்றி 2 சாட்சிகள் உறுதியாக இருக்குது இல்லையா? நம்ம யோசனை பண்ணி பாருங்கள். இந்த முட்டை, இந்த தேங்காய் நமக்கு எப்படி சொல்லப்படுதுன்னு. அதான் ஞானம் நமக்கு உறுதியாக சொல்லப்பட்ட 2ம் நமக்கு நல்ல தரையாக தெரிஞ்சிருக்குது. இது நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. வசனத்தை கை கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை போகிற அநேகருக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்தால் தான் அவங்க வசனம் சொல்ல முடியும். நம்மளே வச்சுக்கிட்டு நம்மளே படித்து பிரயோஜனம் இல்லை. அநேகருக்கு ஆண்டவரத்துக்குள்ள அநேக ஆத்துமாக்கள் நம்மளே செய்யணும், பிடிக்கணும் இல்லையா? அநேக ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் அனுப்புங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க் யூ.